ஓம் சக்தி. கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் ராமலிங்கபுரத்தைச் சார்ந்த திருமூர்த்தி அனுஷியா தம்பதிகள் திருமணமாகி 7 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய 3 அமாவாசை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 3வது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சிருக்காங்க. ஒரு குழந்தைய வரமாக கேட்டு வந்த தம்பதிகளுக்கு இரட்டை கருவாக தக்க வச்சு 2 குழந்தைகளும் பெண் குழந்தையாக அம்மா வரமாக கொடுத்திருக்காங்க. 6 வருஷம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 3வது மாதமே மனமிறங்கி ஒரு கருவை கொடுன்னு வரம் கேட்டு வந்தீங்க. இரட்டை குழந்தையாக, அதுவும் பெண் குழந்தையாக உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம சேலத்து மகமாயை பத்தி பக்தர்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க அம்மா பத்தி? அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்களை தேடி வந்தா கண்டிப்பா வரம் கொடுத்துருவாங்க. நான் படாத கஷ்டம் இல்ல, இங்க வந்துதான் எனக்கு கிடைச்சிச்சு. நீங்களும் நம்பிக்கையோட வாங்க, அம்மா கண்டிப்பா வரம் தருவாங்க. அந்த 3வது மாதம் கரு தங்கினதுக்கு அப்புறம் அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க? ஏன்னா 6 வருஷமா ஒவ்வொரு மாதமும் நீங்க எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க. அந்த 3வது மாதமே வரம் கொடுத்து, அதுவும் இரட்டை குழந்தையாக உங்களுக்கு 6 வருஷம் நீங்க காத்திருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு இரட்டை குழந்தையாக அம்மா கொடுத்திருக்காங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அம்மா பத்தி என்ன நினைச்சீங்க? சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு சந்தோஷம், இந்த ஆனந்த கண்ணீர் தான் எங்க கிட்ட நிறைய இருந்துச்சு. 3 பேரும் விட்டுதான் தெரியற மாதிரி காட்டு. நீங்க சொல்லுங்கப்பா. இப்ப 6 வருஷம் நீங்க இருந்த கடுந்தவ வாழ்க்கைக்கு இரட்டை குழந்தையாக வரம் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த தருணம் கரு தங்கிருச்சுன்னு செக் பண்ணீங்க இல்லையா? அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அதை சொல்லுங்க. மனுஷியா சாமி வந்துட்டு யூடியூப்ல பார்த்து இது பண்ணி வந்தோம். ஒய்ஃப் சொன்னாங்க இது பண்ணி போய் போலாம் அப்படின்னு. சரி வா சாமி கும்பிடுவோம். தெய்வத்துக்கு அந்த மாதிரி இது கிடையாது ஆஸ்பத்திரி எல்லாம். சரி வா போலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். அதே மாதிரி 3 இது வந்தோட அதே மாதிரி கடைசியா 3வது இது வந்தோம். என்ன சாமி இன்னும் 2 இது வந்துட்டா இன்னும் இது அடையான்னு பார்த்தா 3வது இது வாங்கும்போது கழுவு தங்கி சந்தோஷம். 3வது மாதமே அம்மா வரம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது நிலையான கருவை தக்க வச்சு உடனாக வரம் கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு துணையாக ஒரு ஆண் வாரிசு அம்மா வரமாக கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பக்த கோடி பெருமக்களும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க. உயிருள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை மறக்காம இருந்தா அதுவே போதும்.